அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் காவலன் எஸ்ஏ டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி 9வது டெஸ்ட்டாக பார் கிராஃப். இந்த டேட்டா ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்டை வரைபடம் பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் வட்ட விளக்கப்படம் பார்த்தோம். இப்போ அடுத்தது பட்டை வரைபடம். ஓகேவா? பார் சார்ட் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இது ஒரு சிங்கிளாக கொடுக்கலாம், டபுளாக கொடுக்கலாம், ட்ரிபிளாக கொடுக்கலாம். இது மூணுமே நான் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்து டேட்டா ஹேண்ட்லிங்கில் டிஹெச்சில் மட்டும் 10 கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? இப்போ பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டை விளக்கப்படம் 2021 பல மாநிலத்தின் அரிசி மற்றும் கோதுமையின் உற்பத்தி. நல்லா கவனிங்க. அரிசி வந்து டாட் போட்டது, கோதுமை வந்து எம்டியாக இருக்குது. ஓகேவா? பட்டை விளக்கப்படத்தை விளக்குகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த படத்தை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். நீங்கள் படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து டேரெக்டாக நான் போட்டு வச்சுருக்கேன், நோட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதை பார்த்து நான் சொல்கிறேன். இந்த படத்தில் இருந்து தான் டேரெக்டாக இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியாக எடுக்கலாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொன்றும் இந்த சைடில் இந்த நம்பருக்கு பாருங்கள், அந்த நம்பர்ஸை லைனாக பார்த்து எங்கே இருக்குன்றதை பார்த்து எடுத்தோம்னா எல்லா கணக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தி எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. எல்லா மாநிலத்திலையும் கொஞ்சம் படத்தை பாருங்கள். எல்லாத்துலேயும் பாருங்கள். இதில் எவ்வளோ? 16 8 24, இது 12, இது 8, இது 6, இது 8. அப்போ 6 தானே? இதுதான் கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்போ டி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ படத்தை பார்த்து தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஃபஸ்ட்டுக்கு சி. ரெண்டாவது, எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது? ஸோ ஏபிசிடிஇன்னு ஒரு 5 மாநிலம் இருக்குது. இதில் அரிசி உற்பத்தி எந்த மாநிலத்தில்? அரிசின்னு என்ன கோடு போட்டது அதனால் எங்கே அதிகமாக இருக்குது? இங்கே பாருங்கள், இதுதான் 10 இருக்குது. அதனால் அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஸோ செகண்டுக்கு பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அதுதான் சொன்னால் நீங்கள் படத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எந்த மாநிலம் அரிசி உற்பத்தியில் சராசரியை விட அதிகமாக உள்ளது? நல்லா கவனிக்கணும். அரிசி உற்பத்தியில் சராசரினா அரிசி உற்பத்தி எல்லா மாநிலத்தையும் 5 மாநிலத்தையும் கூட்டுங்க. கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு சராசரி கிடைக்கும். அப்போ 5 அரிசி 5த்தையும் கூட்டுங்க. 5 என்ன வரும்னா 8 + 10 + 4 + 4 + ஓகேவா? இங்கே லாஸ்ட்டு பாருங்கள், 8 10 4 4. அரிசி உற்பத்தி பாருங்கள். அரிசின்னா என்ன? 8 10 4 4 2. அவ்வளோதாங்க. இந்த 2 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைட் எத்தனை? 1 2 3 4 5. இது மொத்தம் கூட்டுங்க. கூட்டினோம்னா 24ன்னு வரும் பை 5. அப்போ 4.8. 1 5 5 8 5 4 5 20. மீதி 4 புள்ளி வச்சுன்னா 8 5 40. அப்போ 4.8 விட அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னா எந்தெந்த மாநிலன்றதை பார்க்கணும். சராசரியை விட அதிகமாக குறைவா? அப்போ 4.8 விட அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி. இங்கே பாருங்கள், 8ம் வரும் 10ம் வரும். இது ரெண்டும் வராது. இது எல்லாமே 4 4 2. அப்போ ஏவும் பியும் தான் வரும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது கேள்விக்கு ஏ மற்றும் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எந்த மாநிலம் அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தியில் வித்தியாசம் அதிகமாக உள்ளது? இரண்டுத்துக்கும் கோதுமைக்கும் அரிசிக்கும் எந்த மாநிலம் வித்தியாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒன்றுத்துக்கு வித்தியாசத்தை பார்க்கலாமா? படத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ? 16ல் 8 போச்சுன்னா 8. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ? 8. இதுக்கு 0, இதுக்கு 2, இதுக்கு 4. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக 8 8 இருக்கா? அப்போ ஏவும் பியும் ரெண்டுமே ஆப்ஷனாக கொடுப்பாங்க. எங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. 4த்துக்கு ஆன்சர் ஏபி. ஓகேவா? பார்த்துங்க. அடுத்தது 5வது, ஏ என்ற மாநிலத்தின் கோதுமை உற்பத்திக்கும் இ என்ற மாநிலத்தின் அரிசி உற்பத்திக்கும் இடையே உள்ள விகிதம். அவ்வளோதாங்க. அங்கே எடுத்து அப்படியே போட்டு விகிதத்தை கண்டுபிடிக்கணும். ஏ என்ற மாநிலத்தில் கோதுமை உற்பத்தி எவ்வளோன்னா 16ன்னு இருக்கும். இ என்ற மாநிலத்தின் அரிசி உற்பத்தி எவ்வளோனா 2ன்னு இருக்கும். அவ்வளோதாங்க. இதை ரேஷியோ எடுத்தோன்னா வரும் 8 2 16, ஓ 2 2, 8:1. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அடுத்தது இங்கே பாருங்கள், ஏயின் கோதுமை உற்பத்தி பியின் கோதுமை உற்பத்தியை விட எத்தனை மடங்கு அதிகம்? இது மாதிரி மடங்கு கேட்டால் என்ன பண்ணும்? முதல்ல ரேஷியோ பார்த்தோம், பர்சன்டேஜ் பார்க்குறோம், இந்த மடங்கு பார்க்குறோம். மடங்கு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏயினுடைய கோதுமை உற்பத்தி எவ்வளோ? அப்போ ஏவோட கோதுமை உற்பத்தி நீங்கள் அங்கே மேப் பார்த்து சொல்லணும். ஏவோட கோதுமை உற்பத்தி எவ்வளோனா 16ன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்து பியோட அரிசி உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ன்னு இருக்கும். இப்போ மடங்குன்னு கேட்கும்போது எது முதல்ல சொல்கிறாங்க? 16 தானே? இப்போ 16 மேலே போடணும், 10 கீழே போடணும். இது சிம்பிளை பண்ணணும்னா என்ன வரும்? 1.6, 1.6 மடங்கு. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது,
ஈயின் கோதுமை உற்பத்தியானது டியின் கோதுமை உற்பத்தி எத்தனை சதவீதம் அதிகம்? நல்லா கவனிக்கணும். ஈயோட டி கம்பேர் பண்ணால் எவ்வளோ அதிகம்னு பார்க்கணும். சரி, ஈயில் கோதுமை உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கும். டியோட அரிசி உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தா 6ன்னு இருக்கும். அப்போ 4 வந்து 6ஆக மாறுதுன்னா அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? +2 அதிகரிச்சிருக்கு. அப்போ சதவீதம்னு கேட்டால் டிஃப்ரென்ஸ் அதிகரிச்சு இதை மேலே போடுவோம். ஸ்டார்டிங் வேல்யூ கீழே போடுவோம். இன்ட்டு 100. ஒரு நாள் 4, 25 நாள் 100. 2 25 எவ்வளோ? 50%. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு படத்தை வச்சு 7 கேள்விகள் கொடுத்துருக்கேன். அந்த 7 கேள்விகளும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த 2வது படமும் பாருங்கள். 3 படம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒவ்வொரு வருடம் 2010, 15, 20ல் 3 நகரங்களோட மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. ஏ என்ற ஒரு மக்கள் தொகை, ஓகேவா? புரியுதா? ஏபிசின்னு 3 நகரங்களுடைய மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷத்தில். அது மாற்றம் ஏறிக்குது இறங்கிருக்கு. ஸோ இதை வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. அவன் சில கணக்கில் எங்கள் சைடில் நம்பர் கொடுத்துருப்பான், இந்த மேலேயே கொடுத்துட்டான். ஓகேவா? மேலேயே கொடுத்தா டைரெக்டாக போடலாம். சைடில் இருந்தால் பார்க்கணும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 8வது கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? இங்கே பாருங்கள், 2010லேருந்து 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக வேறுபாட்டில் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. புரியுதா? 2010லேருந்து 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பாருங்கள் என்ன கேட்டிருக்கேங்க. 2010லேருந்து 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீத வேறுபாடு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது எங்கே அப்படின்னு முதல்ல ஏ செக் பண்ணலாமா? ஏ வந்து 18, 29, அதுக்கப்புறம் 3 அதானே? ஸோ 9 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் பி பாருங்கள் 30, 35, 36 வெறும் 5 தான். இது பாருங்கள் 25, 28 மறுபடியும் ஒரு 5 கூட்டினோம்னா 31. ஸோ 5 தான். அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? பேசிக்கான கேள்வி தான் இது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஏ தான், ஏன்னா டிஃப்ரென்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது, எந்த ஆண்டில் பி என்ற மக்கள் தொகை ஏ என்ற மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ பியோட மக்கள் தொகை ஏவோட மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கணும். அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. பியோட மக்கள் தொகை ஏவோட மக்கள் தொகையோட அதிகம். இங்கே பாருங்கள், இது இது ஃபஸ்ட்டு இது ஏ, இது பி, இது சி. பி ஏவோட அதிகம். எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆட் பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 12 மேலே போகிறோம், 18 கீழே போகிறோம், இன்ட்டு 100ன்னு போகிறோம். போட்டால் என்ன பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 20% வரணுமா? இது சுருக்குனா 20% வருமா பாருங்கள்? வராது. புரியுதா? நெக்ஸ்ட்டு 27 ஒரு 8, அப்போ 8 மேலே வரும், 27 கீழே வரும், இன்ட்டு 100ன்னு போட்டால் 20% வருமானா வரல. ஆனால் இங்கே பாருங்கள் 30, 36, அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 6 கீழே 30 இன்ட்டு 100. ஓர் 6 6, 5 30, ஓர் 5 5, 25, 100. அப்போ 20% இருக்கா? அப்போ என்ன தான் ஆன்சர்? சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்க? ஸோ டிஃப்ரென்ஸு மேலே போடணும், ஸ்டார்டிங்கு கீழே போடணும். அதுதான் பர்சன்டேஜ். இதோட கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்க 2020 தான் சரியான ஆன்சர், சி. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு டேபிளேஷன் கொடுத்துட்டு, ஓகேவா, ஒரு பார் கிராஃப் பட்டை வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எந்த வருஷத்தில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்றது விண்ணப்பித்தவர்கள், தேர்வு எழுதிகள், தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம இந்த கிராஃப் வச்சு நம்ம படம் போடணும். இப்போ 10வது கொஸ்டின்ஸ்க்கு நல்லா கவனிங்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் தோராய சராசரி சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. தேர்வு பெற்ற மாணவர்களின் சராசரி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. இந்த சராசரி சதவீதம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. சராசரியாக நான் மொத்தமாக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி, சரி பாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மொத்த தேர்வு எழுதி ஒரு கீழே போடணும், பாஸ் பண்ணவங்களே மேலே போடணும், இன்ட்டு 100ன்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். அதானே? இங்கே பாருங்கள், தேர்வு எழுதியவர் எவ்வளோ? இந்த உலகத்தை மொத்தத்தையும் கூட்டுங்க. கூட்டினோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1008 அப்படின்னு கிடைக்கும். சரி, தேர்ச்சி பெற்றவர்கள் இதை மொத்தத்தையும் கூட்டுங்க, 603ன்னு வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 6 2 8, 8 5 13, 603ன்னு வருதா? அவ்வளோதாங்க. 603 மேலே போகிறேன், 1008 கீழே போகிறேன், இன்ட்டு 100 அப்படின்னு போகிறேன். இது சிம்ப்ளை பண்ணோம்னா 59ன்னு தோராயமா, ஓகேவா, 59 சம்திங்னு வரும். 59% தான், ஓகேவா, பாஸ் பர்சன்டேஜ், சராசரி பர்சன்டேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி இந்த டேபிளேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் விண்ணப்பித்தோர், தேர்வு எழுதியவர், தேர்ச்சி பெற்றவர், இந்த வேல்யூ, இந்த நம்பர் மேலே வேல்யூ கொடுக்கிட்டு தான் அவன் டேபிளாக கொடுத்துருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா?
ரெண்டாவது கேள்வி, கீழ்காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்கள் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எது? எந்த வருஷத்துல தேர்வுக்கு வராதவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த படத்துலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். தேர்வுக்கு வராதவங்க எதில் அதிகமாக இருக்கு எந்த வருஷம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், விண்ணப்பித்தவர்கள் தேர்வு எழுதியவர்கள் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். எது 202 198 எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 வருது. அதுதாங்க இந்த படத்தை வச்சு ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை வச்சு தான் போட முடியும். இங்கே பாருங்கள், இது எவ்வளோன்னா 4, இதுக்கு எவ்வளோ வருது 4 வருது. நெக்ஸ்ட்டு 204 பேர் தேர்வு எழுதிகள் 4, இதுக்கு எவ்வளோ 4. இது பாருங்கள் 210 202 அப்போ 8 பேர். 208 200 இது 6 பேர். 212 206 இது ஒரு 6 பேர். அப்போ 8 பேர்னு வருதா? அப்போ 96 தான். நல்லா பாருங்கள். ஸோ எந்த வருஷத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றது 210 202 8 வருஷமா. அப்போ என்ன இருக்குது 96 தான் சரியான ஆன்சர். 96 எங்கே இருக்குது பாருங்கள் 16வது கேள்விக்கு சி. ஓகேவா? ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ நம்ம படத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் படத்தை வச்சுட்டுனா அழகாக பார்த்து போட்டு போயிடலாம். அடுத்து 12வது கேள்வி, கீழ்காணும் எந்த வருடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சிறந்த கல்விசார் வெளிப்பாடு காணப்படுகிறது? எந்த வருஷத்தில் நல்ல பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 12வது கேள்வி என்னென்னா, எந்த ஆண்டுகளில் தேர்ச்சி மாணவர்களினுடைய சிறந்த கல்விசார்? அப்போது ஒவ்வொரு வருஷமும் பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் தனித்தனியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும். எந்த வருஷம் நல்ல பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல 198 தேர்ச்சி பெற்றவர் எவ்வளோ 120. ஸோ முதல்ல 96 இது ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா எந்த வருஷத்தில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஏன்னா இங்கே பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். ஓகேவா? எப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கு பர்சன்டேஜ் போடணும் சார். இங்கே பாருங்கள், தேர்வு எழுதியோர் தேர்ச்சி பெற்றோர் 120 இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 120/198 இன்ட்டு 100 தோராயமாக ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் பர்சன்டேஜ். ஓகே, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா இது ஈஸியாக போட்டுடலாம். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 1998 தான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 61.11% கிட்ட வருது. ஓகேவா? நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிங்க. பர்சன்டேஜ்னா என்னன்றது தெரியும். எப்படி சொன்னேன், மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு எழுதி ஒரு ஓகேவா அதை கீழே போடணும், பாஸ் பண்ணவங்கள மேலே போடணும். எக்ஸாம் எழுதினவங்க இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தது இந்த படத்தை வாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை கவனமாக படித்து பின் கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் பெண்களின் சராசரி எண்ணிக்கை அப்படின்னு இங்கே பாருங்கள். இதில் எது பெண்கள், டாட்டில் பெண்கள் எம்டி ஆண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சைடில் கொடுத்துருக்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் பெண்களின் சராசரி எண்ணிக்கையை காண்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ற பெண்கள் பிசிடி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஏக்கு எவ்வளோ பாருங்க 25, பிக்கு எவ்வளோ 30, இதுக்கு எவ்வளோ எல்லாம் இங்கே சைடில் பாருங்கள். பார்த்தா என்ன வரும் 20ன்னு வரும். இதுக்கு எவ்வளோ 30, இதுக்கு எவ்வளோ 35. அப்போ இது மொத்தத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் 25. 25 ஒரு 30 ஒரு 20 ஒரு 30 அடுத்து ஒரு 32.5. இது மொத்தம் கூட்டுங்க 137.5. சராசரின்றதால 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா மொத்தம் 1 2 3 4 5. இதை டிவைட் பண்ணோம்னா 27.5ன்னு கிடைக்கும். இது ஆயிரங்களை தானே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் சைடில் ஆயிரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஆயிரத்தில் பெருக்குன்னா 27,500. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரி கண்டுபிடிக்கணுங்க. அடுத்த 14வது கேள்வி, கல்லூரி டி மற்றும் இ ஆகியவற்றில் இணைந்து படிக்கும் மொத்தமான எண்ணிக்கை கல்லூரி ஏ மற்றும் பிசி 3 படிக்கும் இணைந்து படிக்கும் மொத்த எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. முதல்ல டியும் கண்டுபிடிச்சி கூட்டிக்குங்க. அதுக்கப்புறம் ஏபிசிடி கூட்டுங்க. டியும் இயும் கூட்டினீங்கன்னா 62.5ன்னு வரும். அதானே? ஏபிசியை 3 கூட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள் 25 ஒரு 30 ஒரு 20 கூட்டினா எவ்வளோ வரும் 75ன்னு வரும். அவ்வளோதான் சார். பாருங்கள் 62.5 டிவைட் 75 இன்ட்டு 100. 3 25 75, 4 25 100, 1 3 3, 20 3 60.
இங்கே பாருங்கள், நம்ம இப்படி போகிறத விட ஸ்ட்ரென்த்து வச்சு தானே போடணும். ஏன்னா இப்போ என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரென்த் வச்சு தானே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிசி 62.5 இது எவ்வளோ 75. இங்கே பாருங்கள் இது ரெண்டும் எவ்வளோ சொன்னேன் நான். இங்கே பாருங்கள் டியு 62.5 இது மொத்தம் கூட்டினா என்னன்னு சொன்னேன் நான். ஏபிசி இது மொத்தம் கூட்டுங்க. ஏபிசி அந்த மேப்பில் பார்த்து போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 75 வரும்னு சொன்னோன்னா அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 75 கீழே போடுறேன், 62.5 மேலே போடுறேன், இன்ட்டு 100. 4 25 100, 3 25 75. 1 3 3, 2 3 6, ஸோ 20 3 60. ஓகே, மீதி எவ்வளோ 2, 6 3 18. அப்போ 4 20 80. ஸோ 83 கிட்ட வருங்க பர்சன்டேஜ். அவ்வளோதாங்க, ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்து 15வது கொஸ்டின்ஸ். அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் பெண்களின் மொத்த எண்ணிக்கை அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் ஆண்களின் எண்ணிக்கையோட விகிதம் முறையே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 15வது கொஸ்டின்ஸு நல்லா கவனிங்க. அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் பெண்களின் எண்ணிக்கை அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் ஆண்களின் எண்ணிக்கையும் ஆகியவற்றின் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் பெண்களின் மொத்த எண்ணிக்கை. ஸோ மொத்த பெண்களை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரும். ஆண்கள் மொத்த கூட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு. ரெண்டுத்துக்கும் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. விகிதம்னா இங்கே வித்தியாசத்தை போட்டிருக்காங்க. ஓகேவா. அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒன்று வந்து 137.5 அப்படின்னு வரும், ஒன்று வந்து 122.5 வரும். கழிச்சிங்கன்னா 0. இது எவ்வளோ 5. ஓகேவா. இது 3 2 பிரச்சனை 1. அப்போ 15 அப்படின்னு வருது. இது ஆயிரங்கள் பார்த்தா 15,000 அப்படின்னு வரணும். பட் ஆப்ஷனில் இல்லை. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15,000 தான். ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை போகிறாங்க. சார் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. அனைத்து கல்லூரிகளில் படிக்கும் பெண்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை பாருங்கள். இந்த பெண்களை மொத்தம் கூட்டணும். எங்கே இருக்குது பெண்கள்? பெண்கள் என்ன இதுதானே. ஸோ 25 20 இப்போ சொன்னோம் இல்லையா 137.5 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் 137.5. அதுதான் இங்கே போட்டிருக்கேன் 137. ஆண்களை கூட்டணும்னா 122.5ன்னு வரும். இது ரெண்டுத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வித்தியாசத்தை எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது கல்லூரி டியில் படிக்கும் ஆண்கள் எண்ணிக்கை கல்லூரி பியில் படிக்கும் ஆண்கள் எண்ணிக்கைக்கு இல்லை விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இல்லை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. கல்லூரியில் படிக்கும் ஆண்கள் எண்ணிக்கை அப்படி டியில் வந்து பார்த்தீங்கன்னா 22.5ன்னு வரும். பியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25ன்னு மட்டும் வரும். இப்போ 0.5 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் 10ஆல் பெருக்கிடுங்க. 225 250. இதை சுருக்குனிங்கன்னா 5ஆல் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா 9:10 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. இந்த மேப்லேருந்து அப்படியே எடுத்து போடணுங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு கல்லூரி சியில் படிக்கும் ஆண்கள் எண்ணிக்கை அனைத்து கல்லூரியில் படிக்கும் ஆண்கள் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கல்லூரி சியில் அதை முதல்ல நீ கண்டுபிடிச்சிக்கணும். எவ்வளோ கல்லூரி சியில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 30% இருப்பாங்க. அதாவது 30,000. அடுத்தது எல்லாத்துலேயோட மொத்த ஆண்கள் எவ்வளோன்னா 122.5. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஓகேவா. அது இப்போ பர்சன்டேஜ் வேணும்னா 30 டிவைட் 122.5 இன்ட்டு 100. புரியுதாங்க. அவ்வளோதான் சரி. இதை சுருக்கணும்னா 24.48ன்னு வரும். ஸோ 25%. டி தான் சரியான ஆன்சர். இது எப்படி சுருக்கணும் அப்படின்னா இது மொத்தம் பெருகிடுங்க. இல்லை பெருகிட்டோம்னா இல்லை ஒரு மேலே ஒரு 10ஆல் பெருகிட்டா இந்த பாயிண்ட் போயிடும். 5ஆல் சிம்பிளி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ 17க்கு டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கேள்வி. அடுத்து பாருங்கள், ஒரு படம் பாருங்கள். இங்கே 1 2 1 2 1 2 2 படம் தான் கொடுக்குறாங்க. இதை வச்சு கேள்வி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட வருடங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எக்ஸ் மற்றும் ஒய் லட்சங்களில் அதுதானே. ஸோ எவ்வளோ வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்ட்டு சைடில் கோடு போட்டு இந்த கோடை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோ அப்படின்னா 125. இங்கே பாருங்கள் 25 போகுது. 150 200னா இது 25 200. அது மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம படத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு கேள்விப்பலாமா. 18வது. இது கொடுக்கப்பட்டவற்றில் எந்த 2 வருடங்களில் எக்ஸின் மொத்த உற்பத்தி ஒயின் மொத்த உற்பத்திக்கு சமமாக உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எந்த வருடங்களில்
எந்த 2 வருடங்களில் எக்ஸும் ஒய்யும் சமமாகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. 18வதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பாருங்கள். எக்ஸின் மொத்த உற்பத்தி ஒய்யின் மொத்த உற்பத்திக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த 2 வருடங்கள்? பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் மொத்த உற்பத்தி அப்படின்னா இது எக்ஸ் இது ஒய், இது எக்ஸ் இது ஒய், இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. அது மாதிரி எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். எது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா 2000 2001 மட்டும் தாங்க. ஸோ ஏ தான் ஆன்சர். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 175 வரும், இதில் பார்த்தீங்கன்னா 225. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 375 வரும். இங்கே பாருங்கள் எக்ஸின் மொத்த உற்பத்தி ஒய்யின் மொத்த உற்பத்தி அதானே. அப்போ எக்ஸுக்கு மட்டும் இங்கே கூட்டுங்க 175, இது ஒரு 200. அப்போ 175 ஒரு 200 375. ஒய்யை கூட்டுங்க, இங்கே பாருங்கள் 250 ஒரு 150. இங்கே பாருங்கள் இது 200 225 தானே. அப்போது 225 இதுக்கு எவ்வளோ ஒரு 150 கூட்டுங்க 375. அப்போ இந்த 2 வருஷம் தான். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வருடத்தில் எக்ஸின் உற்பத்தி சதவீதம் அதற்கு முந்தைய வருடத்தின் உற்பத்தியை விட அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2003 டி தான் சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2003 எடுத்திங்கன்னா பாருங்கள். 19வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எந்த வருடத்தில் எக்ஸின் உற்பத்தி சதவிகிதம் அதற்கு முந்தைய வருடத்தின் உற்பத்தியை விட மிகவும் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே குறைவு அப்படின்னு வந்திருக்கணும். கொஸ்டின்ஸில் வந்து குறைவு அதிகம் ரெண்டுமே இருந்தது. ஓகேவா, குறைவு அப்படின்னு வந்திருக்கணும். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2003 தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 2003 தான். முந்தைய வருடத்தை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகேவா, எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45% கிட்ட குறைஞ்சிருக்கு. அதனால் எது ரொம்ப குறைஞ்சிருக்கு, முந்தைய வருடத்தோட கம்பேர் பண்ணணுங்க. கம்பேர் பண்ணால் எது அப்படின்னு கேட்டால் 2003 தான் சரியான ஆன்சர். அடுத்து 20வது பாருங்கள், பொருள் ஒய்யில் ஒவ்வொரு வருட சராசரி உற்பத்தி அளவு என்ன லட்சங்களில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 20வது கேள்வி என்னென்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பொருள் ஒய்யில் மொத்தத்தையும் கூட்டுங்க. ஓகேவா, கூட்டி எத்தனைக்கோ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இங்கே பாருங்கள் மொத்தம் ஒய் எது இதில், இங்கே எல்லாம் பாருங்கள் ஒய் டார்க்கு தானே. அப்போது இது மொத்தம் கூட்டுங்க. இந்த அமௌண்ட்டு இது 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 மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1400 கிட்ட வருதுங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், 1400 கிட்ட வரும். அது 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா மொத்தம் 7 வருடங்கள் இல்லையா, 1 7 2 14. அப்போ ஆன்சர் என்ன, 200 பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது 21வது கேள்வி பாருங்கள். 2000 2001 2002 ஆகிய வருடங்கள் செய்யப்பட்ட 2 உற்பத்திகளின் மொத்த உற்பத்தி மற்றும் 2004 2005 26 ஆகிய வருடங்கள் செய்யப்பட்ட 2 உற்பத்தியின் மொத்த விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2000 2001 2002 இது மொத்தத்தையும் கூட்டினோம்னா என்ன வரும்னா 275 அப்படின்னு வரும். அடுத்து 2004 2005 2006 இது மொத்தம் கூட்டினீங்கன்னா பாருங்க, இது கூட்டினா 1275 வரும், 1125 வரும். சார் புரியுதுங்களா? 2000 2001 2002 3 உற்பத்தி கூட்டணும். ஓகேவா, எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் கூட்டிக்குங்க. அதே மாதிரி 2004 2005 2006 மொத்தம் கூட்டுங்க. இதுக்கு ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தால் 17:15 அப்படின்னு வரும். ஸோ அஞ்சல் அடிச்சுக்கிட்டே வரணும். 17:15 எங்கே இருக்குது, ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். அனைத்து வருடங்களிலும் சேர்த்து மொத்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் எக்ஸ் மற்றும் மொத்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் ஒய் ஆகியவற்றில் உள்ள விகிதம் என்ன? இப்போ என்ன கேட்குறாங்க, எல்லா எக்ஸும் கூட்டுங்க, எல்லா ஒய்யும் கூட்டுங்க. எல்லா எக்ஸும் கூட்டினா 1300, எல்லா ஒய்யும் கூட்டிங்கன்னா 1400. அப்போ 13:14 இதுதான் சரியான ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்து 22 முடிச்சா இந்த படம் பாருங்கள். 3 படம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கிரிக்கெட், கால்பந்து, டென்னிஸ். ஒவ்வொரு வருடங்களில் விளையாட விரும்பும் மக்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2001 3 விதமான விளையாட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, 2001 2006 வரை கொடுத்துருக்காங்க.
இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள், 2006ஆம் ஆண்டு வருடத்தில் டென்னிஸ் விளையாட்டை விரும்பும் மக்கள் எண்ணிக்கை அதே வருடத்தில் கிரிக்கெட் விளையாடும் மற்றும் டென்னிஸ் 3 விளையாட்டுகளும் இருக்கும் மக்கள் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்? புரியுதாங்க என்ன சொல்கிறாங்கன்னு? டென்னிஸே மேலே போட்டணும், இங்கே வந்து 3மே போட்டுக்கணும், போட்டு இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். புரியுதா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 23ஆவதுக்கு டென்னிஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 175 அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே பார்க்கணும், படத்தை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அதே வருடத்தில் கிரிக்கெட், கால்பந்து மற்றும் டென்னிஸ் 3ஐயும் கூட்டுங்க, 3த்தையும் கூட்டம் 750 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. சதவீதம் கேட்டோம்னா இன்ட்டு 100. ஸோ இது சுருக்குனிங்கன்னா 23 1/3 அப்படின்னு ஆன்சர் 70/3ன்னு வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா 70/3ன்னு வரும். இது சுருக்குனிங்கன்னா 23/1. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 24வது, 2006இல் டென்னிஸ் விளையாட்டு விரும்பும் மக்கள் எண்ணிக்கை 2005இல் டென்னிஸ் விளையாட்டு மக்கள் விரும்பும் எண்ணிக்கையை விட எத்தனை மில்லியன் குறைவு? டிஃப்ரென்ஸை பார்க்கணும், அவ்வளோதாங்க. 2006இல் என்ன வரும்? டென்னிஸ் எவ்வளோ? 275. 2005இல் டென்னிஸ் எவ்வளோ? 175. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா அப்போ எத்தனை? 100 மில்லியன். பி தான் சரியானது. அடுத்தது 25வது பாருங்கள். 2003இல் கிரிக்கெட் விளையாட்டை விரும்பிய மக்கள் எண்ணிக்கை அதே வருடத்தில் டென்னிஸ் விளையாட்டு மக்கள் விரும்பிய எண்ணிக்கையில் விகிதம் என்ன? இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. ரெண்டுத்தோட ரேஷியோ எடுத்து போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2003இல் டென்னிஸ் எவ்வளோ, கிரிக்கெட் எவ்வளோனா 375 அப்படின்னு வரும். ஓகேவா? டென்னிஸ் பார்த்தீங்கன்னா 325ன்னு வரும். அவ்வளோதாங்க. இது சிம்பிளை பண்ணால் 15:13. சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 26வது பாருங்கள். 2001லேருந்து 2006 வரை கால்பந்து விளையாடாத விரும்பிய மக்கள் மொத்த எண்ணிக்கை மில்லியன்கள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. விளையாட, ஓகேவா, விளையாட விரும்பிய மக்கள் எண்ணிக்கை 2001லேருந்து 2006 வரை கால்பந்தை மொத்தம் கூட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த படத்தை பார்த்து மொத்தம் கூட்டிங்கன்னா கால்பந்தில் 375, ஒரு 400, ஒரு 300, ஒரு 200, ஒரு 250. அவ்வளோதாங்க. இது மொத்தம் கூட்டிங்கன்னா 1800 மில்லியன் அப்படின்னு வரும். டி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் 27வது, கொடுக்கப்பட்ட அனைத்து வருடங்களையும் சேர்த்து கிரிக்கெட் விளையாட்டை விரும்பும் மக்கள் எண்ணிக்கை. ஸோ எல்லா வருஷத்தில் கிரிக்கெட்டை மொத்தம் கூட்டணும். இப்போ கூட்டணும் இல்லையா மேலே கால்பந்து, அது மாதிரி கிரிக்கெட்டை கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 2050 அப்படின்னு வரும். இது மொத்தம் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் 400 + 375. அந்த படத்தை பார்த்து போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மறுபடியும் ஒரு 375, ஒரு 250, ஒரு 350, ஒரு 300. இது மொத்தம் கூட்டினீங்கன்னா 2050ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கள் ஏ தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்த படம். இதில் வந்து ஒரு 4 கேள்வி. இங்கே பாருங்கள், வேலை பார்க்கும் பெண்கள், வேலை பார்க்காத பெண்கள், ரெண்டுமே பெண்கள் தான். வேலை பார்க்கின்றத வந்து பிளாங்காக கொடுத்துருக்காங்க, வேலை பார்க்காத வந்து டாட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2003லேருந்து 2007 வரைக்கும். எத்தனை? இங்கே பாருங்கள், 2007ஆம் வருடத்தில் வேலை பார்க்காத பெண்கள் எண்ணிக்கை அதே வருடத்தில் வேலை பார்க்கும் பெண்கள் எண்ணிக்கை மற்றும் அதுக்கு முந்தைய வருடத்தில் வேலை பார்க்காத பெண்கள் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கு தோராயமாக எத்தனை சதவீதம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 28வது கொஸ்டின்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2006ல் வேலை பார்க்காத பெண்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007ஆம் ஆண்டில் வேலை பார்க்காத பெண்கள் எண்ணிக்கை 2007ல் வேலை பார்க்காதது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 35. அதுதானே? இங்கே பாருங்கள் 35ன்னு இருக்கா? ஸோ 35 மேலே போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே வருடத்தில் வேலை பார்க்கும் எண்ணிக்கை முந்தைய வருடத்தில் வேலை பார்க்காத எண்ணிக்கை. அதே வருடத்தில் வேலை பார்க்கறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 75. இது எவ்வளோ? ஒரு 40. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் அதுக்கு முந்தைய வருடம் தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதை வச்சு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 2007ல் வேலை பார்க்காத, அப்போ 35 மேலே 35ன்னு போட்டேன். கீழே என்ன வரும்? அதே வருடத்தில் வேலை பார்க்கும் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோன்னா 75. அதுக்கு முந்தைய வருடத்தில் வேலை பார்க்காத, முந்தைய வருடத்தில் வேலை பார்க்காத அப்படின்னா என்னது? இங்கே பாருங்கள் 40. அதுதானே? அப்போ 75 ஒரு 40 கூட்டுங்க.
75 ஒரு 40 இன்ட்டு 100ங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிட்டுனா 35 7 4 11னா 115 வருமா, 115 இன்ட்டு 100 7 5 35 25 100 3 5 23. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா தோராயமாக 32% அப்படின்னு வரும். எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அந்த பர்சன்டேஜ் எப்படி போடுறது, அவன் என்ன சொல்லியிருக்கானோ அந்த கான்செப்ட் வச்சு பர்சன்டேஜ் பண்ணுங்க. அடுத்து 29வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 2006ஆம் ஆண்டு வேலை பார்க்கும் பெண்களின் எண்ணிக்கை அதே வருடத்தில் வேலை பார்க்காத பெண்கள் எண்ணிக்கைக்கு விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2006ல் வேலை பார்க்கும் வேலை பார்க்காத, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 2006 எங்கே இருக்குது, வேலை பார்க்கும் எவ்வளோ அப்படின்னா எம்டி எவ்வளோ அப்படின்னு 2006ல் எம்டி எவ்வளோனா 70, இது 40. அப்போ 7:4 சரியான ஆன்சர் அதானே. இங்கே பாருங்கள் 70 ஒரு 40 அப்படின்னா 7:4, டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 30வது கேள்வி. இந்த ரேஷியோ, பர்சன்டேஜ், மடங்கு, விகிதம் இது நல்லா பார்த்துக்குங்க. 2003ஆம் ஆண்டு வருடத்தில் வேலை பார்க்கும் பெண்கள் எண்ணிக்கை, 2007ஆம் ஆண்டு வேலை பார்க்கும் பெண்கள் எண்ணிக்கை ஆகியவற்றோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. 2003ல் வேலை பார்க்கும் பெண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 50ன்னு வரும். 2007ல் வேலை பார்க்கும் பெண்கள் எவ்வளோ, 75ன்னு வரும். அவ்வளோதாங்க. 25 அடிங்க, 2 25 50, 3 25 75, 2:3 சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட்டு கேள்வி. வேலை பார்க்கும் பெண்கள் மற்றும் வேலை பார்க்கிற பெண்கள் ஆகியோருடைய உள்ள வித்தியாசம் எந்த வருடத்தில் மிக அதிகம், டிஃப்ரென்ஸு எந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், 2007 மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ 2007 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த பட்டை வரைபடத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எப்படி வேணால் கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.